ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பொள்ளாச்சியில் நாராயணசெட்டிபாளையங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் காட்டுக்குள்ளார இருக்கிற சக்தி வாய்ந்த அற்புதமான கோயிலான கருப்பராங்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு எப்படி வர்றதுங்கிறதையும் இந்த கோயிலோட சிறப்புகளையும் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மயிலப்பூ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ கிணத்துக்கடவுலேருந்து நாராயணசெட்டிபாளையத்தில் இருக்கிற கருப்பராங்கோயிலுக்கு கிளம்புறோங்க. இங்கேருந்து கோயிலுக்கு போகிறக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க. நாங்கள் புறவிபாளையத்தில் இருக்கிற கோடி சாமிகள் ஜீவசமாதிக்கு போயிட்டு நாங்கள் இந்த கருப்பராங்கோயிலுக்கு போகிறோங்க. நீங்கள் சூளக்கடலிருந்து கூட நாராயணசெட்டிபாளையத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு நேராக போய்க்கலாங்க. நம்ம இப்போ முள்ளுப்படி வந்துட்டோங்க. பாலத்து மேலே போகிற ரோட்டில் போகாமல் பாலத்துக்கு கீழே போகிற ரோட்டில் போகணுங்க. பாலத்துக்கடியே வலது பக்கமாக திரும்பி சூளக்கல் போகிற ரோட்டில் போகணுங்க. நாங்கள் இப்போ சூளக்கல் மாரியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோங்க. இங்கிருந்தே நேராக நாராயணசெட்டிபாளையம் போகலாம். ஆனால் நாங்கள் புறவிபாளையம் போயிட்டு அப்புறமா கருப்பராங்கோயிலுக்கு போகிறோங்க. நாங்கள் புறவிபாளையத்தில் இருக்கிற கோடி சுவாமிகள் ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்துட்டோங்க. இப்போ நாராயணசெட்டிபாளையத்தில் இருக்கிற கருப்பராங்கோயிலுக்கு கிளம்புறாங்க. இங்கிருந்து கோயிலுக்கு போகிறக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க வரும். இங்கே 2 ரோடு பிரியுங்க. வலது பக்கமாக போகிற ரோட்டில் போகணுங்க. மறுபடியும் 2 ரோடு பிரியுங்க. அதில் வலது பக்கமாக போகிற ரோட்டில் போகணுங்க. வலது பக்கமாக திரும்பினதும் இங்கிருந்து ஒரு 200 மீட்டர் தாங்க இருக்கும், கோயில் வந்துடும். நம்ம இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோங்க. வண்டி இங்கே நிறுத்திட்டு நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம். பொள்ளாச்சியில் நாராயணசெட்டிபாளையங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் காட்டுக்குள்ளார இருக்கிற சக்தி வாய்ந்த அற்புதமான கோயில் தாங்க இந்த கருப்பராங்கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே நிறைய ஆலமரங்க இணைஞ்சு இருக்கிற இடத்துக்கு மத்தியில் இந்த கருப்புசாமி கோயில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜை நடைபெறுங்க. பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சுட்டு போய் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து கெடா வெட்டி பொங்கல் வச்சு நேர்த்திக்கடன் செலுத்திட்டு போவாங்க. தமிழ்நாட்டிலேயே காவல் தெய்வங்களில் முக்கியமான காவல் தெய்வமாக கருப்பராயன் பிரசித்தி பெற்று விளங்குறாருங்க. கருப்பராயன் கோயில் இல்லாத கிராமங்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இவரோட கோயில் பிரசித்தி பெற்று விளங்குதுங்க. பொதுவாக கருப்பராங்கோயில் கிராமத்துக்கு வெளியே தாங்க அமைஞ்சிருக்கும். இந்த கோயிலில் கோபுரங்கள் இருக்காதுங்க. வில்லு, அம்பு, அருவாள், குதிரையும் சிங்கமும் கருப்பராயனுக்கு பிரதானமாக இருக்குங்க. இந்த கோயிலில் ஆலமரங்க ஒன்றோட ஒன்று இணைஞ்சு பார்க்கவே அற்புதமாக இருக்குங்க. நீங்களும் கிணத்துக்கடவு வந்தீங்கன்னா ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. நன்றி.